வணக்கம். இது வழக்கு. கடத்துவாடி ஊத்துக்காரு ஒரு ஊழல் அடிக்க அப்படியே கண் வலி வந்து காசு வலி வந்து. இதோ பொன்னேரி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் பிணமாக கிடக்கும் இந்த விவசாயி சற்று நேரத்திற்கு முன்புதான் தனது நிலத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்தார். ஆம், வரப்பு தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது. இதோ ததும்பி நிற்கும் தண்ணீரை தேக்கி வைத்துள்ள இந்த வரப்பு காலத்துக்கும் ஒரு கொலை பழியை சுமந்து நிற்கும். சற்று நேரத்துக்கெல்லாம் எல்லாம் முடிந்து போயிருந்தது. அந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு எடுத்துச் செல்வதற்காகத்தான் ஊரே கூடி நின்றார்கள் மருத்துவமனையில். காவல்துறையும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்க அந்த உடலை எதிர்பார்த்து அவரது குடும்பத்தினர் காத்திருக்க அந்த அந்தி நேரம் சோகத்தில் மாட்டிக் கிடந்தது அன்று. ஒப்பாரி போலம் அந்த பகுதியை நிறைக்க கொலை நடந்த இடத்திற்கு விரைந்த காவல்துறை அங்கு நடந்த விவரங்களை கேட்டறிந்தது. இதோ அண்டை போட்டு கிடக்கும் இந்த விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் வரப்பினால்தான் சண்டை ஏற்பட்டு அது கொலையில் முடிந்திருப்பதாக சொன்னார்கள். பன்னீர் வந்திருக்காரு, ரவி வந்திருக்காங்க, 2 பேரும். ரவி இந்த வர பண்ணி பன்னீர் இந்த வர பண்ணி வந்திருக்காங்க. வந்து வரவா அழைக்கிறாங்க, கேட்டுருக்காங்க, அப்படி திட்டினாங்க 2 பேரும். கெட்ட வாடிக்கை நாங்க இருந்து அவங்க கொண்டாடி அந்த இடத்துல உழுந்து காத்து நான் இங்கிருந்து ஓடினேன். ஓடுற வாடிக்கிற மாதிரி 2 பேரும் தகவல் ஒருத்தருக்கு கை காக்க வாடிக்கை வந்து 8 மணி பழத்தை கொண்டாந்து திட்டி அடிச்சு கடத்தினாரு. கடத்து வாடிக்கை ஊத்துக்காரு ஒரு ஊழல் வாடிக்கை அப்படியே கண் வலி வந்து நாக்கு வலி வந்து நெட்டி புடிச்சாரு சார் ஊத்துக்காரு. இங்கே நசுங்கி கிடக்கும் இந்த அலுமினிய பாத்திரத்தால் தான் அந்த விவசாயி அடித்து கொல்லப்பட்டார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அப்படித்தான் நடந்திருப்பதாக சொன்னார்கள். வரப்பு தகராறில் இந்த பாத்திரத்தை எடுத்து அடித்ததால் தான் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் வேளையில் மண்வெட்டியால் தான் அடித்து கொல்லப்பட்டுள்ளார் என்றும் சொன்னார்கள். காலை ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போன் பண்ணி உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எங்க ஒர்க் பண்றீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன, உங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கா, எது கேட்கறாங்கன்னே தெரியல அந்த கொஸ்டின். ஏன்னா பேக்ரவுண்ட் எதுவும் இல்லைன்னா விட்டுருவாங்கன்ற மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தெரியல. இப்போ நாங்கள் மண்வெட்டியில் தான் அடிச்சவங்க சொல்லியும் கம்ப்ளைண்ட் சொல்ல இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு, அவர் எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. மண்வெட்டியா அடிச்ச மாதிரி தெரியுது ஆனால் கண்டிப்பா அது மண்வெட்டியா பாத்திரமா தெரியல. மண்வெட்டினா நிற்காது. நீங்க நாங்கள் பார்த்தவங்க எல்லாம் மண்வெட்டி தான். பாத்திரன்னு போடுங்க போடுங்கன்னு நம்மள சொல்ற மாதிரி சொல்றாங்க. அது மூலம் அவங்க விருப்பம்னு வார்த்தை எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பாத்திரமே இல்லாங்க, சின்ன பாத்திரம் அது. அந்த பாத்திரம் கல்யாணம் வரதுக்கு வேலை கூட இல்லை. தண்ணி எடுத்துட்டு போகும்போது காப்பி எடுத்து போகும்போது அது மாதிரி பாத்திரம் வருது. அதை காமிச்சு சொல்றாங்க. இதுக்கு வந்து கரெக்டான முடிவு பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. அந்த ஊர்க்காரர்களிடம் இது குறித்து பேசினோம். அவர்கள் அங்கு நடந்ததை விலாவாரியாக விவரித்தார்கள். 2 பேரும் விவசாயத்தில் வந்து ஓர வெட்டிட்டு வந்துருக்கோம். அந்த அவரு கழனிக்கு வந்து ஓர வெட்டிட்டு, அதாவது அவர் கழனி வந்து சொந்த கழனி கிடையாது. அவர் வித்து இப்ப 6 வருஷம் ஆகுது. அந்த நிலத்தை வந்து இப்ப என்ன செய்யறாரு, இன்னொரு பார்ட்டி வித்துட்டு போற அது வந்து ஒதுக்குறாரு. அதாவது யாரும் பன்னீர்செல்வம் நிலத்தை வந்து ஒதுக்குறாரு. அதாவது இவர் வந்து கேட்டு வெளியே வந்துட்டாரு. ரோட்டுக்கு வந்துட்டதுல அவரு என்ன செய்யறாரு, சந்தானன்றாரு. அவர் வந்து அசிங்கமான வார்த்தையில கேட்டாரு, நீ யாரா கேக்குற, என் வீட்டு நேரத்தை வச்சு நீ யாரா கேக்குற, நீ குத்த நேரம் செய்யறாரு, நீ யாரா கேக்குறது நேரம் வந்தாரு. வந்தா நான் கையில 2 மம்பி வச்சிருந்தேன். அந்த 2 மம்பி வச்சிருந்தேன் கீழே போட்டுட்டு நான் வந்து பன்னீர்செல்வம் அண்ணனை வந்து நான் தள்ளிக்கு வந்தேன். தள்ளிக்கு வரும்போது பின்னாடி மம்பி எடுத்து வந்து அப்படியே நோக்கும் போது கணத்து மேல பட்டுது என்ன செய்த, நான் வந்து கீழே எங்க அண்ணன் ஊந்தும் போது என்ன செய்த வந்து நான் தூக்கணும் போய் தூக்கத்துக்குள்ள பக்கத்துல இருந்து பாஸ்கர் இருந்தவர், அவர் நாத்தாங்க இருந்து அவரு கூட இருந்தாரு. பக்கத்துல பொம்பளைங்களா இருந்து அவங்க ஒரே ஓட்ட கூட இருந்தாரு. இதுக்குள்ள இவரு என்ன செய்தாரு, இவர் வந்து இவங்க எல்லாரும் அடிக்க போறாங்க பயந்துன்னு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அங்க போயிட்டு நடுவேல ஒருத்தர் கேட்டாங்க, அவர் போஜனை குடிச்சு விட்டாரு, அதனால எல்லாம் ஓடுறாங்கன்ட்டு அவரு சொல்லிட்டு போறாரு. இங்க வந்தா நாங்க வந்து அப்படியே தூக்கி அந்த ரோட்ல கட்டிட்டு அங்கிருந்து பொம்பளை எல்லாம் தண்ணியை தாந்து ஊத்தினா ஒண்ணுமே இல்லை. அதாவது தூக்கின்னு ஆஸ்பத்திரிக்கு அங்கிருந்து கார் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அவரு கார்ல போட்டு வந்து பாடியை தந்து இங்கே தான் சேர்த்த நல்லா இருக்கிறாரு தான் சேர்த்தோம்.
கட்டிட்டு இங்க வந்து ஃபோன் பண்ணோம்னா அப்ப அங்கேயே போயிடுச்சுப்பா, கழிலே போயிடுச்சு. நம்ம நாத்தாங்கல்ல தண்ணி பாண்டி இருந்துச்சு. தண்ணியை மூடி வேற தலைக்கு திருப்பத்துக்காக நம்ம மோட்டராட போயிடுச்சு. அன்னைக்கு அவர் பன்னீர்செல்வம் தம்பி இப்படி வராங்க. சந்தானன்றது எதிர வராரு. எதிர வரப்ப நான் ஆச்சுன்னா இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தில் 2 பேரும் வந்து வாக்குவாதம் தான் இதே மாதிரி 2-3 வருஷ காலமாக நடந்துச்சு. அதுக்காக சரி வாக்குவாதம் தான் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் மூட்டாண்டு நான் அங்கேருந்து சரி இவங்க கை காமிந்துட போகிறாங்கன்றதுக்காக நான் போயிட்டு ஓடுற வாழைகள்லாம் மம்பி அதாவது மண்வெட்டியால் இந்த இடத்துல கன்னத்தில் அடித்து அவர் வந்து கீழே விழுந்துட்டார். விழும்போது நான் இங்கிருந்து ஓடி அவரை பிடிக்கும்போது அவர் கீழே விழுந்தார். அதுக்கப்புறம் அல்லேரியும் பக்கத்தில் வீடு அவங்கள கூப்பிட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, இவர் விழுந்துட்டார் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எடுத்துட்டு ஓடியாந்து தண்ணி ஊற்றணும். ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு இதுவுமே இல்லை, கை காலெல்லாம் அப்படியே இதுவாயிடுச்சு. பொன்னேரியை அடுத்த வடக்குப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பன்னீர்செல்வம். சுமார் 55 வயது மதிக்கத்தக்க இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்பவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இருவரும் உறவினர்களாக அறியப்படும் வேளையில் அவர்களின் விவசாய நிலங்கள் அருகருகேயே இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் இருவருக்குள்ளும் அடிக்கடி வரப்பு சண்டை வந்து போக அது சிறிய அளவில் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த வருடம் ஏற்பட்ட சண்டையில் பன்னீர்செல்வத்தின் உயிரை அறுத்திருக்கிறார் சந்தானம். காலையில எங்க அப்பா வந்து சந்தானம் ஒரு பலமா தாக்கி இறந்துட்டாரு சம்பவ இடத்துலயே. அது ஏற்கனவே எங்களுக்கு அவங்க நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, காவா பிரச்சனைலாம் இருந்திருக்கு. தாரகராமன் சஞ்சரோட இடத்துல தான் அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் குத்தகைக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கும் சந்தானத்துக்கும் அந்த நிலத்துக்கு சொந்தமே இல்லை, வித்துட்டாங்க. ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வித்துருக்காங்க. அதை வெட்டி வருஷம் வட்டிக்கு மாற்றி போடுவாங்க. நம்ம கேட்டும் கேட்காம போயிட்டு இருக்கோம், நிறைய வாட்டி விட்டுருக்கோம். ஆயக்கட்ட தலைவர் தாரகராமன் வச்சிருக்காரு, அவரோட லேண்டு தான் ஆக்சுவலி அது இப்போ முன்ன கவர்மெண்ட்ல வந்து ஒரு 1 இயர் முன்னே வந்து மொத்தமாக காவா எடுத்தாங்க. எங்கள் தலையோட நிப்பாட்டிட்டாங்க அந்த காவாயை. அது என்னன்னு கேட்க சொல்ல நாங்கள் தான் கேட்டோம். முதல்ல வந்து எல்லா புறமும் கிளியர் பண்ணிட்டு எங்களுக்கு 1 அடி மட்டும், அவங்களுக்கு 15 அடி இருக்கும், அவங்க பக்கத்தில் எங்களுக்கு 1 அடி தான் இருக்குது. அது எடுத்துட்டா விடுறோம்னு சொன்னோம். அதுலேருந்து ஏற்கனவே பிரச்சனை தான். எல்லாருமே ப்ராப்ளம் பண்ணார். ஊரில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. சைன் பண்ணல, நிலத்தை வச்சுட்டு சைன் பண்ணாது, ஏற்கனவே பண்ண மாட்டேன்றது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அது மாதிரி தான் காலையில் அடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் உடனே தூக்கிட்டு ஒரே அடியில் மண்ணட்டியில் அடிச்சிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா உடனே இறந்துட்டு இருக்காரு. ஒரே அடியில் அடிச்சு இறந்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தாக்கா போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அலுமினியம் உண்டான காட்டுறாங்க, இதில் தான் அடிச்சாங்கன்ட்டு. அது ஜஸ்ட் ஒரு 50 கிராம் கூட வெயிட் இருக்காது. டீ வைக்கிறதுக்கு உண்டான காமிச்சு இதை அடிச்சு நசிக்கத்து வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தாங்க. மண்ணொட்டி தான் கையில் வச்சிருக்காரு நாத்தங்கள்லாம். இதை காமிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கூப்பிட்றாங்க. கவுன்சிலரு ஒரு சில போலீஸ்காரங்களும் இங்கே இருக்கவங்களாம் மற்ற வெளியில் இருந்து பேசிட்டுக்கலாம்ன்றாங்க. கிராமங்களில் இந்த வரப்பு சண்டை என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போகவில்லை என்றால் பிரச்சனை காலம் காலமாக தொடரும். அதே போலத்தான் இவர்கள் இருவருக்குள்ளுமான சண்டை பல நாட்களாக நீடித்து வந்திருக்கிறது. வயலோரம் வரப்பை செதுக்குவதிலும் வரைமுறை இருக்கிறது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று சொன்ன அவ்வை பாட்டியின் பாடல் வரிகளில் இருந்தே இந்த வரப்புகளின் முக்கியத்துவம் அறிய முடியும். 10-15 வருஷம் நடக்குது தகராறு. நிலம் வந்து அவருக்கு சொந்தம் கிடையாது. அதாவது இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிறாரு தாரகிராமங்கள. அவர் ஒரு நிலம் அது. அவர் வந்து இவர் குத்தகை செய்யறாரு. குத்தகை செய்யறவர் வந்து பட்டா நிலத்துக்காட்ட வந்து ஒதுக்குறாரு. அது புறம்போக்கு வந்து 2 வளர்ப்பு இருக்குது அந்த நிலத்துல. அது அளந்து கொடுனா அது அளக்க மாட்டாராம். பக்கத்து தலையை தான் ஒதுக்கணுன்றாரு கண்டி. அவருக்கு நிலத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அது வீணா அந்த பகை வச்சு இவ்வளவு நாளா நாங்க சண்டை போடுறதுனால வாய் சண்டையால வந்து மம்டி எடுத்து தாக்கிட்டாரு. ஒரு சிறிய வரப்பு பிரச்சனைக்காக நடந்துள்ள கொலையால் ஊரே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது தற்போது. பன்னீர்செல்வத்தை இழந்து வாழும் அவரது குடும்பத்தினர் கொலையாளி தப்பிக்க கூடாது என்று கேட்டுக் கொண்டார்கள். இந்த வழக்கு தொடர்பாக பொன்னேரி காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. சென்னை வியாசர்பாடி NM கார்டன் 3வது தெருவில் வசிப்பவர் ஸ்ரீதர். 33 வயது நிரம்பிய ஸ்ரீதர் அப்பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்.
விடிந்தால் ஸ்ரீதருக்கு பெண் பார்க்க செல்ல இருந்ததால் குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அன்றுதான் நடந்தது அந்த விபரீதம். வீட்டை விட்டு வெளியில் சென்ற ஸ்ரீதரை வெகு நேரமாகியும் காணவில்லை. ஸ்ரீதருக்கு குடிக்கும் பழக்கம் இருந்ததால் அவரின் அக்கா மகன் நரேந்திரன் தேடி போயிருக்கிறார். 26 வந்து எங்க சித்தப்பா பொண்ணு பார்க்க போறதா இருந்தாங்க. பேசினா 25 நான் தான் போய் அவர் கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் கூட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டு வந்து லைட்டா குடிச்சிருந்தாரு. லைட்டா குடிச்சிட்டு வீட்டுல படுத்திருந்தாரு. பாட்டி வேலைக்கு போயிட்டாங்க. நானும் தாத்தா சித்தப்பா தான் வீட்டுல தூங்குவோம். எப்பயுமே நான் இங்க தான் தூங்குவேன், எங்க வீட்டுல தூங்க மாட்டேன். அவரு குடிச்சிட்டு படுத்திருந்தாரு. நைட்டு வந்து நான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சாப்பிட்டு வரதுக்கு முன்னாடி கத்திருந்தாரு. இல்ல வேணாம் அப்படின்னா சாப்பிட்டு பத்துருந்தாரு. வேணாச்சு இல்ல நான் போய் குடிச்சிட்டு வந்தேன்னு தொலை இருந்தாரு தாத்தாவை நானும் சேர்ந்தா மிரட்டி படுக்க வச்சேன் அவரை. இங்கே பார்த்தா 11:30 மணிக்கு வீட்டுக்கு கேட்டு வந்து நல்லா படான்னு திறக்க சவுண்டு கிடுச்சு. வெளியே வந்து பார்த்தேன், வீட்டுக்குள்ள பார்த்தா சித்தப்பா இல்லை, அவர் பக்கத்துல இருக்கல, அவர் இல்லை. பாத்ரூம் போயிருப்பாரு அப்படின்ட்டு வெளியே வந்து அத்தை வீட்டை பார்த்தேன். அத்தை வீட்லயும் இல்லை. அவர் ரோட பார்த்தா பிரிட்ஜான் நடந்து போயிட்டு இருந்தாரு. நான் அவர் குடிக்கு போனேன். அதுக்குள்ள அவர் அந்த வீட்டுக்கு கேட்ட போய் குடிச்சிட்டாரு. அப்போது அருகில் உள்ள தேவாலயம் ஒன்றின் முன்பு ஸ்ரீதர் நின்று அதன் கதவுகளை அசைத்துக் கொண்டிருப்பதை கண்டார் நரேந்திரன். அதற்குள் தேவாலயத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் ஜான் குணசீலன், அவரது தம்பி அமுல் ஜோசப் ராஜ் மற்றும் குணாளன், பாக்ஸர் ஷியாம், சுப்பு ஆகியோர் வெளியே வந்து ஸ்ரீதரை அடைத்துள்ளனர். பலகை கேட்டு மாட்டிட்டாங்க. அந்த கேட்டை அது வந்து சின்ன பலகை கேட்டு அந்த கேட்டை பிடிச்சி அந்த இவ்வளவுதான் பிடிச்சி பேட்டினாங்க. தப்பு உள்ள விட அந்த வெளில விட என்ன ஏதனோட கேட்கல, அவ்வளவு சீராச்சு போட்டாங்க. நரேந்திரனுக்கும் அடி விழுந்துள்ளது. பின்பு தேவாலயத்திற்குள் இழுத்துச் சென்று இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் குச்சி இழுக்கும், அவர் கேட்டு அவர் குடிச்சாரு. கேட்டு ரொம்ப படப்படம் ஆனிச்சு. உடன் கேட்டு தான் ரொம்ப மெலிசா இருக்கும், தின்னா இருக்கும், குடிச்சா நல்லா சவுண்ட் ஹெவியா வரும். இப்பதான் வந்து இப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இப்ப இரும்பு கேட்டா மாத்திட்டாங்க. உள்ள ஒருத்தர் வந்தாரு, கேட்டு தப்புன்னு தோணு நான் ஒதுங்கிட்டேன். கொஞ்சம் கேட்டு மேல படணும் ஒதுனா சித்தப்பா ஒரு ரெடியாஸ்டாரு. நான் அந்த ஒதுங்கின கேப்ல ஒரு ரெடியாஸ்டாரு கீழே உண்டாரு. நான் விட்ட சொன்னேங்க குடிச்சிருக்காரு சார் அவரு, கொஞ்சம் அவரு கான்சியஸ்ல நான் கூட்டு போயிடறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு எழுந்து கீழே வந்து அவரை சித்தப்பா தூக்கிட்டு எழுந்துதான் எழுந்து போய் என்ன. நரேந்திரன் மட்டும் அவர்களிடமிருந்து தப்பே வீட்டுக்கு வந்து நடந்ததை கூறியிருக்கிறார். வீட்டினர் தேவாலயம் சென்றபோது தேவாலயத்தின் முன்பு ஸ்ரீதர் மயங்கி சரிந்து கிடந்துள்ளார். அவனுக்கு 5 பேர் இறங்கி வந்த உடனே எங்க சித்தப்பாவை அடிக்குவா. புள்ளக்காரன்னா செய்தான், ஏன்பா அவரை அடிக்கிறீங்க, உடம்பு சரியில்லாதவர ஆன்னு கேட்டுக்கிறான். அவனையும் போட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அவங்க கைத்துல இருக்கிற செயினை அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அந்த செயினை அவங்க கையிலே இருந்தது. அப்புறம் எங்க பேரன் வீட்டுக்கு ஓடியாட்டு சொல்ல வந்தவன் மழக்கம் வந்து விழுட்டான். அப்புறம் அவங்க காலு என் மேல பண்ண உடனே நான் ஏந்து பார்த்தா ரத்தம் ஊற்றினது. உடனே அவங்க அம்மாவை அப்பாவை ஏற்பிக்கின்னு எங்க மருமகனையும் என் பொண்ணையும் ஏற்பி ஏற்றுக்கின்னு வந்து நின்ன உடனே எங்க மருமகன் எங்க பொண்ணு போய் அவனை இட்டுக்கிற ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ஸ்ரீதர் வீட்டு மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக கூறி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் குடும்பத்தினரும் உறவினர்களும். மேல இருந்து கீழே விழுட்டான் வந்து போய் சொல்லுங்க, அப்பதான் சேர்ப்பாங்க, இல்லன்னா பையனுடைய படிப்பு வீணா போயிடும் நீ எங்களை பயம் காட்டாவிட்டான். போனுங்க 2 பொம்பளை பிள்ளைங்க கூட போச்சு. அதுங்க டாக்டர் கிட்ட மேல இருந்து கீழே விழுட்டாங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்ட வரையில நாங்க என்ன செய்தோம், மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா சீரியஸ் ஆகிறான், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருந்தாங்க. அங்க டாக்டர் சொன்னாங்க, இது அச்ச விஷயமாச்சே, நீங்க எப்படி மேல இருந்து கீழே விழுட்டான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு அவங்களே எங்களை மாத்தினாங்க. ஆனா இங்க வந்து பாத்துட்டு அந்த எஸ்ஐ உடனே ஒரு பொத்து வந்து இந்த மெத்த மேல இருந்து ஊழிட்டான்னு சொல்லு, எங்க வீட்டு மெத்த மேல இருந்து ஊழிட்டான்னு சொல்லுன்னு சொன்னோம். நாங்க சொல்லல. அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக ஸ்ரீதர் உயிரிழந்துள்ளார். ஏன்னா கீழே வந்தா இந்த இடத்துல அடி கண்ணத்துல உட்கார்ந்த இந்த கண்ணை வந்து இவ்வளவு பெருசாகுது. சந்தேகமா இருந்தது. நாங்க அடி அச்சுமத்தி எடுத்துங்கன்னா உடனே அந்த இடத்துல பாபி எஸ்ஐ ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து தம்பி சொல்றாங்கல்ல அடிச்சுக்கிறாங்க சொல்றாங்கல்ல பாஸ்டர் சொல்றாரு மேல வந்து ஊன்ட்டாங்க, நீ அடிச்சு திருப்பி சொல்ற, இது அச்சுதெல்லாம் இல்ல தவறுதான். 2 பேரும் வந்து இங்க வந்து ஊன்ட்டாரு, ஸ்ரீதர் வந்து ஊன்ட்டாரு கீழே, நீ என்ன பண்ற ஆஸ்பத்திரியில போயிட்டு மாரி அவரும் சொன்னாரு, அங்க சொன்னாரு எங்க கையில இங்க இருந்து ஊன்ட்டான்னு சொல்ல சொன்னாரு. சரி சார் நான் சொல்றேன் சார். அப்புறமா இங்க வந்து திருப்பி வந்து இங்க வந்து சொல்றாரு, இல்ல அங்க வந்து உயிரில சொல்லாதீங்க, இங்க இருந்து ஊன்ட்டான்னு சொல்லுங்க, உங்க வீட்டுல இருந்து ஊன்ட்டான்னு சொல்லுங்க
அப்பதான் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. இதனிடையே ஸ்ரீதரோடு சேர்த்து தாக்குதலுக்கு ஆளான நரேந்திரன் மயக்கம் தெளிந்து நடந்த உண்மையை கூறியிருக்கிறார். அதன் பின்பு ஸ்ரீதர் தாக்கப்பட்டு இறந்துள்ளார் என்று கூறி ஸ்ரீதரன் குடும்பத்தினரும் கட்சியினரும் பிரேத பரிசோதனை முடிந்த ஸ்ரீதரன் உடலை வாங்க மறுத்து மறியலிலும் ஈடுபட்டனர். 9ஆம் தேதி இறந்துட்டான் ஸ்ரீதர். நாங்க சாவை வாங்க மாட்டேன்ட்டோம். அப்புறம் எல்லாம் சொன்ன பிறகு அந்த சாவை எடுத்தாந்து இங்க வச்சு இங்க மறியல் பண்ணோம். மறியல் பண்ண பிறகு இவரு ஏசி என்ன செய்தாரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க சாவை நீங்க அடக்கலம் பண்ணுங்கன்னு தைரியம் கொடுத்த பிறகுதான் நாங்க சாவை எடுத்தோம். இந்த நிலையில் ஸ்ரீதர் உடல் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இரும்பு கம்பியால் பலமாக தலையில் தாக்கி அவர் கொல்லப்பட்டு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு காவல்துறையினர் இதனை கொலை வழக்காக மாற்றி விசாரணையை மேற்கொண்டனர். உடனே காவல்துறையினர் தனிப்படை அமைத்து சம்பவம் நடந்த தேவாலயத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது காவல்துறையினருக்கு பாதிரியார்கள் ஜான் குணசீலன், அவரது தம்பி அமுல் ஜோசப் ராஜ் மற்றும் குணாளன், சுப்பு, பாக்ஸர் ஷாம் ஆகியோர் ஸ்ரீதரை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாதிரியார் ஜான் குணசீலனை கைது செய்தனர். மேலும் தற்போது தலைமறைவாகியுள்ள அமுல் ஜோசப் ராஜ் மற்றும் 4 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஸ்ரீதருக்கு பெண்வாக்கப் போகும் இந்த நேரத்தில் இப்படியான மரணம் இந்த குடும்பத்தினரை நிலைகுலையச் செய்திருந்தது. எவ்வளவு வயிற்றுலாம் இருக்குது சார். ஒரு கண்ணுல பட்ட அடி நான் 10 மாசம் சம்மந்தம் பாரு, அது கூட சம்மம் கிடையாது. அவன் அடிச்சுக்கிட்டு எல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறானுங்க. போஸ்ட் மேட்ல வாங்கி போய் தயவு செய்து பாருங்க, என் புள்ள வராம இது வரைக்கும் என் வீட்டுல இத்தனை புள்ள பெற்று செத்த போட்டவங்க தான் போய் பாருங்க. இவ்வளவு பேர் புள்ளியா இப்பதான் ஆயிட்டு நான் பூ போறேன். எனக்கு எவ்வளவு வயது என்று தெரியுமா? நான் மட்டும் யாரு விட்டு புள்ளி இந்த வேலைக்கு துணிச்சு செய்யணும். புடி மாரி என் புள்ளிய சாவடிக்க சொல்றா. இவனுக்கு வேற ஆளை கட்டிக்கலையா? என் பிள்ளை தான் கட்டிட்டான். மேலும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஓராண்டு காலம் தடுப்பு காவல வைக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தில் விதிக்கப்படும் நபர்களுக்கு அந்த புக்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணம், அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வழங்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள்ல சில ஆவணங்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படாத சூழல்ல சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் தருணங்கள்ல அந்த மாதிரியான நபர்களுக்கு எதிராக அவர்கள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அவங்க வெளியே இருக்க காரணத்தினால பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிறது, பப்ளிக் ஆர்டர் கெடுகிறது அப்படிங்கிற தருணங்கள்ல சிட்டியை பொறுத்த வரைக்கும் கமிஷனர்களும் மற்ற மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியரும் ஓராண்டு காலம் தடுப்பு காவல் விதித்து யார் அவங்க தடுப்பு காவல் விதிக்க நினைக்கிறாங்களோ சட்ட முறைப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் அதற்கென சில நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகள் மிக கடுமையான அளவிலே அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு உண்மையிலேயே அந்த நபர் தடுப்பு காவலில் வைக்க உகந்த நபரா அப்படிங்கறத பார்ப்பதற்காக ஒரு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஒரு நபருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து அவர் தன்னை நிரபராதி, தனக்கு எதிராக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தவறானவைன்னு காமிக்கிறதுக்காக அவர் ஒரு மனு கொடுக்கலாம், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் சம்பந்தப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரிக்கு. அதன் பிறகு அதுக்குன்னு சொல்லி சில நடைமுறைகள் இருக்கிறது. போர்டுக்கு போய் அட்வைசரி போர்டுல அவர் ஒரு மனு கொடுக்கலாம். அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு மனு ஒன்று தாக்கல் செஞ்சு அதுல தனக்கான பரிகாரத்தை பெறுவதற்கு சட்டத்தில் இடவகை இருக்கிறது. அந்த மாதிரியான தருணங்கள்ல அந்த புக்லெட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது கிரவுண்ட் கேஸ், எந்த கிரவுண்ட் கேஸ்ல எந்த குற்ற வழக்குல அவர் கைது செய்யப்படுகிறாரோ அந்த வழக்கு மற்றும் அட்வர்ஸ் கேஸ், அதாவது அவர் மீது குறையாகவும் சரி குற்றமாகவும் இருக்கக்கூடிய பிற வழக்குகள், இது எல்லாமே அடிப்படையாக கொண்டுதான் ஒருத்தருக்கு டிடென்ஷன் விதிக்கப்படுகிறது. இதை அது ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி, டிடைனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் எந்த காவல் நிலையத்தில் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அவர் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டியாகவும், யார் அந்த உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அவர் டிடைனிங் அத்தாரிட்டியாகவும் கைப்பற்றுகிறார்கள்.
இந்த மாதிரியான தருணங்கள்ல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எதிராக கடுமையான விஷயங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் உண்மையிலேயே அந்த குற்றத்தை புரிந்திருக்கிறார்களா, அந்த பொது அமைதி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற விஷயங்களை அவர்களை பாதுகாக்கும் முகமாகத்தான் பலதரப்பான விஷயங்கள் சட்டத்தில் இருக்கிறது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் எஸ் தமிழ்வாணன் மற்றும் பி ராஜேந்திரன் அவங்க முன்னாடி அந்த அமர்வுக்கு முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. வழக்கை தாக்கல் செய்தவர் ஒருத்தர் அந்த தடுப்பாணையில உள்ள வைக்கப்பட்டிருக்கிற நபருடைய சகோதரர். அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் அங்க சிட்டியில கமிஷனரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் குண்டாஸ்ல டீடன் செய்யப்பட்டிருக்கிறார், அவர் புழல் சிறையில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரருக்காக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல பல வழக்குகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கே நகரில் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய வழக்கு ஒன்று, திருமங்கலம் காவல் நிலையம் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அந்த வழக்கில் அவர் ஜாமீன் எடுத்திருந்தாலும் அந்த ஜாமீன்ல எடுத்ததுக்கான அந்த உத்தரவுகளை அந்த புக்லெட்ல வைக்கவில்லை. ஆகவே என்னுடைய சகோதரர் ஒரு திறம்பட்ட வகையிலே ஒரு மனு ஒன்று கொடுக்க முடியல. அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே முறையாக அவருக்கு சப்ளை பண்ணாத காரணத்தால், அவருக்கு கொடுக்கப்படாத காரணத்தால் அவரால் ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன், ஒரு முறையான ஒரு சுதந்திரமான தெளிவான ஒரு மனு ஒன்று கொடுக்க முடியல அப்படிங்கறத ஒரு வாதமாக வைக்கிறார். அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது அந்த உத்தரவு சரியானதுதான், அவருக்கு எதிராக பல வழக்குகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாலும் அரசு தரப்புல ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது அவர் ஜாமீன்ல பிற வழக்குகள் அட்வர்ஸ் கேஸ்ல போன வழக்குகளுடைய உத்தரவுகள் வைக்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ அந்த அமர்வு தெளிவாக வரையறை செய்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நபருக்கு எதிராக தடுப்பாணை பிறப்பிக்கப்பட்டால் அவர் ஏதாவது மற்ற வழக்குகள்ல அதாவது அந்த உத்தரவுல குறிப்பிடப்பட்டிருக்க வழக்குகள்ல அவர் ஜாமீன்ல போயிருந்தாருன்னா அந்த ஜாமீன் உத்தரவு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு கொடுக்கப்படணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மனு கொடுக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வழக்கு தீர்மானிக்கப்பட்ட காரணத்தினால இந்த வழக்கிலையும் அதே சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த தடுப்பாணை சரியானதுன்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, தடுப்பாணை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக சொல்லப்படும் அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆவணங்களும் அவர் கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கப்படாவிட்டால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.